அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் வழியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே 0 அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம பார்த்திருந்தோம். அதாவது உலகத்தில் எப்போது ஒரு சொட்டு குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் இருக்கிறதோ அந்த நாளை தான் டே 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற கேப்டவுன்ல வந்துச்சு. அதே மாதிரி ஜீரோ வேஸ்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு டவுன் இந்த உலகத்துல வந்துகிட்டே இருக்கு. அது எந்த மாதிரி டவுன், அது எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் பொக்கிஷம் நேயர்கள் அனைவருக்கும் எனது மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழ் பொக்கிஷம் சேனல் அப்படிங்கிறது 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடினது பிப்ரவரியில தாங்க. மார்ச் முடியறதுக்கு முன்னாடியே அடுத்த 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்து நம்ம தமிழ் பொக்கிஷம் சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா என்னுடைய பதிவுகள் மேலும் மேலும் இதே மாதிரி சமூக விழிப்புணர்வாகவும் இல்லாட்டி நமக்கு தேவையான பதிவுகளாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கறத மறுபடியும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். சோ இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஜீரோ வேஸ்ட் டவுன் அப்படிங்கறத பார்த்தோம். இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜப்பான்ல இருக்கு. இந்த ஜப்பான்ல இருக்கிற இந்த டவுனின் பெயர் அப்படிங்கிறது கமிகட்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கமிகட்சுல ஏறத்தாழ 2000 நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2000 நபர்களில் 50% அப்படிங்கிறவங்க 65 வயசுக்கு மேற்பட்டவர்களும், 25% அப்படிங்கிறவங்க 85 வயசுக்கு மேற்பட்டவர்களும் அப்படின்னு சொல்றாங்க. மீதம் இருக்கும் 20 ல இருந்து 25% உள்ளவங்க தான் நடுத்தர மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள்லாம் சேர்ந்து இந்த டவுனை உலகின் நம்பர் 1 வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டவுனாக மாற்றி இருக்கிறார்கள். இந்த நகரத்தை குறித்து பல்வேறு விதமான யூனிவர்சிட்டியில இப்போ ஒரு கிளாஸை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இந்த டவுன் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டவுன்ல நீங்க எங்க போனாலுமே ஒரு வேஸ்ட்டை கூட பார்க்க முடியாது. எல்லா வேஸ்டையும் அவங்க ரீசைக்கிள் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி மறுசுழற்சி பண்ணி மீண்டும் உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நம்ம இது வழியே பார்க்க போறோம். இந்த செய்தி நாம ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும் சாதாரணமா தெருவில் கிடக்கும் குப்பைகளை மூக்க மூடிட்டு போற நபர்கள் தான் நம்ம எல்லாருமே. அந்த மூக்கை மூடிட்டு போற அந்த நேரத்துல கூட இந்த குப்பைகளை எப்படி ஒழிக்கலாம், ஏன் இவ்வளவு குப்பைகள் நம்ம நாட்டுல சேருது, இல்லாட்டி இந்த மாதிரி தேவையற்ற பொருட்களை ஏன் நம்ம வாங்கி குவிக்கிறோம் அப்படிங்கறத யோசிக்காத மனிதர்களாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த யோசனையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நபர்கள் தான் இந்த கமிகட்சு அப்படிங்கிற நகரத்தில் வாழும் மனிதர்கள். இந்த நபர்கள் எப்போது இருந்து இந்த மாதிரி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2003 இருந்தாங்க. 2003 இருந்து அந்த நகரத்தில் வாழும் எல்லா மனிதர்களுமே கூடி ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த வேஸ்ட்னால நம்ம தலைமுறை அப்படிங்கிறது பாதிக்கப்படும். இது எனக்காக செய்ய போற வேலை கிடையாது. கண்டிப்பா ஏன் மக்களுக்கும் இல்லாட்டி என் பேர பிள்ளைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு கடமை அப்படிங்கறத அவங்க உணர்ந்து கொண்டு இதை செயல்படுத்துகிறார்கள். அங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் வேஸ்ட் அப்படிங்கறத வெளியில கொண்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வேஸ்ட் எடுக்கிறதுக்கு வண்டி வருமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. எல்லா நபர்களும் அவங்க வீட்டுல சேர்ற இந்த மாதிரி வேஸ்ட ஒரு வேஸ்ட் கலெக்ஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கு. அந்த சென்டருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இந்த மனிதர்களுக்கு பைசா அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. சில வேலைகளில் அவங்க கொடுக்கிற வேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு, இல்லாட்டி கார்பரேஷனுக்கு ஏதாவது தேவையில்லாத வேலையை கொடுத்துச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து இந்த கார்பரேஷன் அப்படிங்கிறது பைசாவை வாங்கிக்கிட்டும் அப்படி வேஸ்ட வாங்குறாங்க. சோ இந்த மாதிரி வாங்குற வேஸ்ட 32 பிரிவுகளாக பிரித்தார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு 2015 பதிவானது. 2018 அது இப்போது 42 கேட்டகரியாக மாற்றப்பட்டுள்ளது. சோ இங்க வர்ற வேஸ்ட இப்படி 42 டிஃபரெண்ட் கேட்டகரியில பிரிச்சு போடுறாங்க. இப்படி பிரிச்சு போட்ட பிறகு அந்த வேஸ்ட்ல இருந்து ஏதாவது புதுசா செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யார் யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டவுன்ல வாழ்ற மூதாட்டிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நாட்டுல எப்படி பெண்மணிகளுக்காக இயற்கை குழுக்கள் இருக்கிறதோ, இல்லாட்டி பசுமை குழுக்கள் இருக்கிறதோ, அதே மாதிரி அந்த நாட்டிலும் குழுக்கள் நிறையவே இருக்கு. அந்த குழுக்கள் இருந்து வரும் பெண்மணிகள் இந்த மாதிரி கிடைக்கிற வேஸ்ட வச்சு நிறைய டெடிபியர் ஆனாலும் சரி, இல்லாட்டி இந்த வீட்டுக்கு தேவையான ஓவியங்கள் ஆனாலும் சரி, வீட்டு உபயோக பொருட்கள் ஆனாலும் சரி, அவங்க கைவண்ணத்தில் தயாரிக்கிறார்கள். இப்படி தயாரிப்பது மட்டும் கிடையாதுங்க. இப்படி தயாரிச்ச பொருளை மறுபடியும் விற்பனை செய்வதற்காக ஒரு விற்பனை நிலையத்தையும் தொடங்கி இருக்கிறார்கள். அந்த விற்பனை நிலையத்தின் பெயர் அப்படிங்கிறது குரு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரீயூசபிள் குட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது தான். சோ இந்த மாதிரி விற்பனை நிலையத்திற்கு இந்த டவுன்ல இருந்து வேஸ்ட கொண்டு வர்றவங்க இதுல இருந்து எந்த பொருளை வேணாலும் ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடலாம். அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சோ இப்படி ஃப்ரீயா எடுத்துட்டு போனவங்க மறுபடியும் அதே பொருளை வேஸ்டா கொண்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த டவுன்ல உள்ள மக்கள் எல்லாருமே அவங்க தப்பை உணர்ந்து விட்டார்கள். அதாவது அவங்க உபயோகத்துக்கு மேலான எந்த பொருளையும் அவங்க வாங்குவதும் கிடையாது, விற்பதும் கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னவோ அதை மட்டுமே இப்போ வாங்குறதுக்கு அந்த மக்கள் பழகிக்கிட்டாங்க. இந்த பழக்கம் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்து வெளியேற வேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும். சோ நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு கடை இருக்கு அப்படின்னு. இந்த கடையில இருந்து யாரெல்லாம் சாதனம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வில்லேஜை பத்தி உலக அளவுக்கு தெரிஞ்ச உடனே உலகத்துல இருந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்த கடையில இருந்து நிறைய விதமான சாதனங்களை வாங்கி கொண்டு போறாங்க. அதே மாதிரி இந்த டவுன்ல ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மற்றவர்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த கடையில இருந்து இவங்க சாதனத்தை வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் இருக்குங்க. இந்த விற்பனை நிலையத்திற்கு 2015 கணக்குப்படி சுமார் 13 டன் பொருட்கள் வந்ததாகவும் 11 டன் பொருட்கள் விற்றதாகவும் கூறியுள்ளார்கள். இந்த விற்பனை நிலையத்தை பொறுத்தவரை 2015 கணக்குப்படி 13 டன்கள் வேஸ்ட் பொருளாக வந்திருக்கின்றன. 12 டன்கள் வேஸ்ட் பொருள் வெளியில போயிருக்கு. அதாவது பொருளாக மாற்றம் செய்து வெளியில விற்பனை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க. இதுல எவ்வளவு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரணமா ஜப்பான் அப்படிங்கிறது 20% வேஸ்ட்டை மட்டுமே ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு. ஆனா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அதாவது 2018ல 80% வேஸ்ட் அவங்க ரீயூஸ் பண்றாங்க. 2020ல அவங்க டார்கெட் அப்படிங்கிறது 100% வேஸ்ட் ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இதே மாதிரி ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் உலக நாடுகள் எல்லாருமே பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது கமிகட்சு அப்படிங்கிற ஒரு நகரம். இந்த
நகரத்தை பொறுத்த வரைக்கும் 2020 அவங்க அச்சீவ் பண்ணுவாங்களோ இல்லையோ அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இவர்கள் திகழ்கிறார்கள். இந்த ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கும் வந்து இல்லாட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்தா கண்டிப்பா நமக்கும் மிகப்பெரிய பயன்கள் இருக்கும் அப்படிங்கறத யாராலையுமே மறக்க முடியாதுங்க. இந்த செய்தியை தமிழ் பொக்கிஷம் வந்து சொல்வதற்கு மிக முக்கிய காரணம், கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களும் இதை பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்குள்ளே தோணும், நாம ஏன் இவ்வளவு பொருளை வேஸ்ட் பண்றோம், இந்த பொருளை வச்சு வேற ஏதாவது செய்ய முடியாதா, சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் செஞ்சு பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க முடியாதா, நமக்கு வேஸ்டாக தோன்றும் பல பொருட்களும் ஏழைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ கொஞ்சம் கூட யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பொருளையும் வெளியில போடுறதுக்கு உங்களுக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க தூர போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, வேற யாருக்காவது இது உபயோகப்படுமா அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்படி உபயோகப்பட்டா அவங்களுக்கு கொண்டு சேர்த்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் இதன் வழியாக நான் சொல்ல வரும் ஒரு செய்தி. இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.